வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபென்டர் ஷோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது லவ் லைஃப் அப்படின்ற ஜாப்பனீஸ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா சோனி லைவ் ஓடிடி ஆப்ல அவைலபிளா இருக்கு. தமிழ் டப்பிங்லயுமே அவைலபிளா இருக்கு. இந்த படத்தோட டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரியே ஒரு கப்பலோட வாழ்க்கையில பல இடைஞ்சல்களை தாண்டி அவங்களோட லவ் லைஃப் எப்படி போகுது அப்படின்றத மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி காட்டியிருப்பாங்க. இந்த படத்தோட கதையை பொறுத்த வரைக்கும் டேக்கா அப்படின்ற ஒரு பொண்ணு தன்னோட கணவர் மற்றும் குழந்தையோட ஒரு வீட்டில் வாழ்ந்துட்டு இருப்பா. ஆக்சுவலா அந்த குழந்தை அவங்களோட மூத்த ஹஸ்பண்டுக்கு பிறந்த குழந்தை. இருந்தாலும் இவங்க ஒரு சந்தோஷமான லைஃப் தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. பட் இவங்களோட கணவர் இருக்கார்ல, பிரசன்ட் கணவர், அவங்களோட அப்பாக்கு இவங்க ரெண்டாம் தரமா கல்யாணம் பண்ணிக்கிட்டதுல பெரிய விருப்பம் அப்படின்றது இருக்காது. பட் இருந்தாலும் அவங்களோட ஒரு 65வது பர்த்டேவை இவங்க வீட்டில் தான் கொண்டாடிட்டு இருப்பாங்க. அந்த சந்தோஷமான நிகழ்வு அப்போ ஒரு மிகப்பெரிய துயரம் ஒன்று நடக்கும். அதாவது அந்த சின்ன பையன் இருக்கான்ல, அவன் எதிர்பாராத விதமா இறந்து போயிடுறான். அவங்க வாழ்க்கைக்கே ஒரு இடி அப்படின்ற மாதிரி அந்த சம்பவம் அமையும். இதுக்கப்புறம் இவங்களோட வாழ்க்கையில என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குது, அண்ட் இவங்களோட எக்ஸ் ஹஸ்பண்ட் திருப்பி வந்தாரா, அவர் வந்ததுக்கு அப்புறம் என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது, இவங்க லவ் லைஃப் அப்படின்றது எப்படி போகுது, கடைசியா எப்படி முடியுது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். எனக்கு இந்த படத்துல பிடிச்ச விஷயம் அப்படின்றது அவங்களோட அந்த ஜப்பானீஸ் லைஃபை காட்டின விதம் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப யதார்த்தமா அந்த வாழ்வியலை காட்டியிருப்பாங்க. இன்ஃபேக்ட் இறுதி சடங்கு முதற்கொண்டு ரொம்ப க்ளோஸ் டு ரியாலிட்டியா அமைச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுலயும் குறிப்பா அந்த ட்ராஜடி சீன் அப்படின்றது இந்த படத்துல ஒரு பயங்கரமான ஹார்ட் ஹிட்டிங் மொமெண்டா இருந்துச்சு. இன்ஃபேக்ட் அது ரிலேட்டடா நிறைய காட்சிகள் வரும். அது ரொம்பவே இம்பாக்ட்ஃபுல்லா இருந்துச்சு. அதே மாதிரி அந்த பொண்ணோட எக்ஸ் ஹஸ்பண்ட் வந்ததுக்கு அப்புறமே இந்த படத்துல ஒரு விதமான பரபரப்பு அப்படின்றது உண்டாகுது. அவர் என்ன பண்ண காத்துட்டு இருக்காரு, இவங்களோட லவ் லைஃப் எப்படி போக போகுது அப்படின்ற மாதிரி பயங்கரமா ஒரு டென்ஷனை பில்ட் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி இந்த கதை போக போக டுவர்ட்ஸ் தி எண்ட்லாம் சின்ன சின்ன ட்விஸ்ட் அப்படின்றது ரொம்ப அருமையா அமைக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். டியூரேஷன் வைஸ் பாத்தீங்கன்னா ஒரு 2 hours டியூரேஷன் தான், ஒரு குயிக் வாட்சாவே பார்த்துடலாம். ஓவரால் ஒரு வித்தியாசமான ரிலேஷன்ஷிப் டிராமா அப்படின்ற மாதிரி தான் கொண்டு போயிருப்பாங்க. பட் பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த படத்தோட அந்த பில்டப், அதாவது அந்த ஹஸ்பண்ட் வந்ததுக்கு அப்புறம் இந்த கதையில நடக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் பார்க்கும்போது ஒரு பயங்கரமான த்ரில்லரா இருக்குமோ, ஒரு வயலன்ஸை நோக்கி போகுதோ அப்படின்ற மாதிரிலாம் பில்டப் கொடுத்துருப்பாங்க. பட் டுவர்ட்ஸ் தி எண்ட் அந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி வெறும் ரிலேஷன்ஷிப் டிராமா அப்படின்றது மட்டுமே காட்டிட்டு விட்டுருப்பாங்க. ஸோ அது ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னே சொல்லுவேன். அதே மாதிரி பேஸ் வைஸ் கண்டிப்பாக இன்னுமே பெட்டராக இருந்திருக்கலாம். அதுலேயும் நிறைய காட்சிகள் ரொம்ப சிம்பாலிக்காக ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்காக ரொம்ப ஸ்லோவாக எடுக்கப்பட்டிருக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, ஒரு 2 பேர் வாக்கிங் போகிறதுக்காக வீட்டை விட்டு கிளம்பி போவாங்க. அது வரைக்கும் பால்கனியே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க வீட்டிலேருந்து இறங்கி கீழே நடந்து போவாங்களா, தூரத்தில் அவங்க நடந்து வர வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணி காட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களோட ரிலேஷன்ஷிப்போட அந்த நெருக்கத்தை காட்டுறதுக்காக எடுத்திருப்பாங்க. பட் ஸ்டில் இந்த மாதிரியான காட்சிகள் இருக்கக்கூடிய படங்களை பார்க்கறதுக்கு ஒரு பொறுமை வேணும். அந்த மாதிரி பொறுமை இருந்துச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு லவ் ஸ்டோரி தான். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3.3 out of 5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் மைல்டா சில லிப் லாக் சீன்ஸ் இருக்குமே தவிர மற்றபடி பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.